வணக்கம். அடியன் ராஜா, மதுரையிலேருந்து. பொதுவாக பார்த்திங்கன்னா 15 திதி அப்படின்னு பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி அல்லது அமாவாசை. இப்போ பிரதமை அப்படின்னு இப்போ வளர்பிறையில் எடுத்துக்குவோம். வளர்பிறையில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு வரியில் எதையும் பிரதமை தேதியில் பிறந்தால் எதையுமே ஆழமாக சிந்திச்சு யோசித்து பேசுவாங்க. ரெண்டாவது துவிதையை, பொய் பேச வெக்கப்படுவாங்க. இவங்க பொய் பேசினா மாட்டிக்குவாங்க. அதனால் இவங்க ஒரு தடவை 2 தடவை பேசிட்டு அசிங்கப்பட்டு அடுத்து வாழ்க்கையில் பொய் பேச ரொம்ப யோசிப்பாங்க. திருதியையில் நினச்ச காரியத்தை முடிக்கக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கும். 3வது தேதினால் முயற்சி. சதுர்த்தி, மந்திர சித்தியில் விருப்பம் உடையவங்களாக இருப்பாங்க. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சுன்னா கண்டிப்பாக இவங்க அது சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கிட்டு செயல்படுத்தவும் செய்வாங்க. பஞ்சமியில் பிறந்தவங்க, பெண்கள் உடன் பிறந்தவங்க, இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா உதவிகள் செய்வாங்க. கேலி கிண்டல்லாம் பேசுவாங்க, ஆனால் உதவி செய்வாங்க. உதவி செய்கிறதுக்குன்னே பிறந்தது பஞ்சமி திதி, வாராகியோட திதி. அன்னைக்கு வாராகியை கும்பிட்டா பார்த்திங்கன்னா கஷ்டங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு குறையும். அந்த மாதிரி சஷ்டி திதியில் பிறந்தவங்க செல்வந்தர்களால் விரும்பப்படுவார்கள். இவங்க உண்மையிலே ஏழ்மை நிலையில் இருந்தாலும் இவங்க நடை உடை பாவனையை பார்த்து பெரிய கோடீஸ்வரங்க கூட இந்த பையனை கூப்பிட்டு பேசுவாங்க. பொண்ணோ பையனை கூப்பிட்டு பேசுவாங்க. பெண்ணாக இருந்தால் நல்ல இல்லால் அமைய வாய்ப்பு இருக்குது சஷ்டி திதியில். அடுத்து சப்தமியில் இரக்க குணம் உடையவங்களாக இருப்பாங்க. ஆணோ பெண்ணோ 2 பேருக்கும் பொதுவானது, வளர்பிறையில் மட்டும். அஷ்டமி தேதியில் பிறந்தவங்க சின்ன பிள்ளை யார் பிள்ளையை பார்த்தாலும் தூக்கி கொஞ்சிறவங்க இவங்க தான். யாருன்னே தெரியாது, தூக்கி கொஞ்சவங்க பார்த்திங்களா, இவங்கெல்லாம் அஷ்டமி தேதியில் பிறந்தவங்க. குழந்தை உள்ளம்னா இவங்க தான். இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி டீச்சர்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க அஷ்டமி தேதியில் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஜாதகங்கள் எடுத்து நீங்கள் கூட ஆராயலாம். ஜோதிட ஆர்வலர்கள் அஷ்டமி தேதியில் பிறந்தவங்க சின்ன பிள்ளை மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. நவமி தேதியில் பிறந்தவங்க புகழில் நாட்டம் உடையவர்களாக இருப்பாங்க. அதனால் சில சங்கடங்களையும் சந்திப்பாங்க. இருந்தாலும் புகழ்ந்து பேசிட்டா போதும், எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய நவமி திதி. தசமி இதில் ஒழுக்கம்னா என்ன, பொய் பேசினா பிடிக்காது, பொய் பேசினா மாட்டிக்குவாங்க. இவங்ககிட்ட யாராவது பொய் பேசினா டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால் இவங்கள்ட்ட பொய் பேசுகிறது பார்த்து பேசணும். அடுத்து ஏகாதசி, பொருள் ஈட்டுவதில் நாட்டம் உடையவராக இருப்பாங்க. சம்பாதிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு. துவாதசியில் பிறந்தவங்க இந்த 10ல் ராகு இருக்கிற மாதிரி இவங்க இதை செய்வோம் அதை செய்வோன்னு ஏதாவது ஒரு தொழில் மாறி 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 பண்ணிக்கிட்டு அதில் வெற்றியும் காட்டுவாங்க. 10 தொழில் பண்ணால் 5 தொழில் கண்டிப்பாக அவங்களுக்கு கை கொடுத்துரும். அதில் 2 நல்லா டாப்பில் போயிடும். திரியோதசியில் பிறந்தவங்கன்னா அது பார்த்திங்கன்னா யாரோடையுமே ஒட்டியே வாழ மாட்டாங்க. தான் உண்டு தேவையில்லை உண்டு, வணக்கம் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நகண்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சதுர்த்தசி, மன்னிப்பு அப்படின்னா கீழே என்ன வேலைன்னு கேட்பாங்க. மன்னிப்பே இவங்ககிட்ட கிடைக்காது, நீதிமான் மாதிரி. சரின்னா சரி, தப்புனா தப்பு. இந்த மாதிரி இருக்கிறவங்க வக்கீலாக கூட இருக்கலாம், நீதியரசராக கூட இருக்கலாம். பௌர்ணமியில் பிறந்தவங்கள ப்ளஸ்ஸான மைனஸ் 2மே இருக்குது. பௌர்ணமியில் கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அது கிரகணம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அந்த மாதிரி இருந்தால் ஒரு பலனும், சுக்கிரனுக்கு அதாவது சந்திரனுக்கு நட்பு வீட்டில் இருந்தால் பௌர்ணமி வந்ததுன்னா அப்படின்னா ஒரு பலனும் இருக்கும். இப்போ சந்திரனுக்கு நட்பு வீட்டில் இருந்தால் நல்ல தெளிவான சிந்தனை, மனக்குழப்பமே இருக்காது. உதாரணத்துக்கு விருச்சிக ராசியில் சந்திரன் இருந்து ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் பௌர்ணமின்னுவாங்க, ஆனால் அங்கே நீசமாயிருவார். அந்த பௌர்ணமிக்கும் அப்படியே மாறி விருச்சிகத்தில் சூரியன் ரிஷபத்தில் சந்திரன் இருக்க பௌர்ணமிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த 2 பௌர்ணமிக்கும் நிறைய ஜாதகங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பௌர்ணமி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் 2 பௌர்ணமிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த பௌர்ணமிக்கு அந்த பௌர்ணமிக்குள்ள வித்தியாசத்தை சொல்லணும்னா அதுக்கெலாம் டைமே பத்தாது. அதனால் உச்ச சந்திரன் பௌர்ணமியில் பிறந்தவங்க சிறப்பாக வாழ்வாங்க. பணம், பதவி, பட்டம் எல்லாம் தேடி வரும். இவங்க உணவு சார்ந்த விஷயங்கள் தான தர்மம் நிறைய பண்ணுவாங்க. தாயன்பு மிக்கவங்க, எல்லாரோடையும் கண்மையாக நடந்துக்குவாங்க. ஆணோ பெண்ணோ எல்லாருக்கிட்டையும் கண்மையாக நடந்துக்குவாங்க. தெய்வ பக்தி மிக்கவர்கள், பெண்களிடத்தில் அதிக மரியாதை உள்ளவர்கள். இப்போதைக்கு வளர்பிறையை சொல்லியிருக்கேன். அடுத்து தேய்பிறைக்கு
கூடிய சீக்கிரம் ஒரு வரியாக ரெடி பண்ணி அடுத்த வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.